குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் டேர்ம் 1ல் யூனிட் 1 முழுவதும் முடிச்சிட்டோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்துட்டு 2வது பாடம் தான் வந்து பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அணிநியல் காடு என்ற தலைப்பின் கீழே காடை பற்றி நாம வந்து சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு காடு சிறப்பாக வளமாக இருந்தால் ஒரு நாடு எவ்வாறு இருக்கும்? அப்போ காட்டின் வளமே ஒரு நாட்டினுடைய வளம். எப்படி வந்துட்டு கிராமம் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றோமோ, ஏன் வந்து சொல்றோம்? அப்போ இயற்கை சார்ந்துதான் வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சார்ந்துதான் வந்து சர்வீஸ் இருக்குது. அப்போ எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேசிஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராமங்கள் தான். அப்போ கிராமத்துக்கு தான் அந்த காடுகள் எங்க இருக்குது? கிராம பகுதிகள் தான் இருக்குது. அப்போ அந்த காட்டை சார்ந்துதான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சார்ந்துதான் சர்வீஸ் இருக்குது. அப்போ அந்த நாட்டு மக்களே எதை சார்ந்திருக்காங்கன்னா காடுகளை சார்ந்துதான் இருக்காங்க. அதுதான் நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று எப்படி வந்து நம்ம எக்கானமில படிக்கும்போது இதனுடைய தொடர்ச்சி தான். சும்மா தெரிஞ்சுக்கோங்கம்மா. காடுகளை வந்து எப்படி வந்துட்டு மக்கள் வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய தன்மை அடிப்படையிலும் சரி, அந்த அட்மாஸ்பியரின் அடிப்படையும் சரி, காலநிலையின் அடிப்படையிலும் சரி விலங்குகளும் இருக்கும். எல்லா விலங்குகளும் எல்லா இடத்துலையும் வசிக்காது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படிச்சிருப்போம் பூமத்திய ரேகை, அதுக்கப்புறம் கடகரேகை, மகர ரேகை, அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தென் துருவம், அதுக்கப்புறம் இது வந்து வட துருவம் படிச்சிருப்போம். அப்போ ஏன் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்துட்டு பூமியினுடைய மத்திய பகுதியிலும் அதே மாதிரி கடக ரேகையிலையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகர ரேகையிலையும் விழும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருவோம். அப்போ இந்த தென் துருவம் வட துருவம் பகுதியிலும் சரி, அதுக்கப்புறம் தென் துருவத்திலையும் பகுதியும் சரி, கடல் சூழ்ந்த பகுதியாக இருக்கு. இங்க வந்து கடல் சூழ்ந்த பகுதியாக இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியாக இருக்கு. இந்த மத்திய பகுதியில பூமத்திய ரேகை பகுதியிலும் கடகரேகை பகுதியிலும். அப்போ இந்த பகுதிகளை ஏற்றவாறு விலங்கினங்கள் இருக்கும். இந்த காடுகள் எல்லா உலகம் முழுவதும் காடுகள் இருக்கும். ஆனா அந்தந்த நிலத்தினுடைய தன்மை, அந்த புவியினுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலநிலை, அந்த டெம்பரேச்சர், இது எல்லாம் சார்ந்துதான் அந்த அங்க இருக்கிற விலங்குகளும் இருக்கும். இப்போ நம்ம படிச்சிருப்போம் ஆசிய காடுகள், ஆப்பிரிக்க காடுகள். ஆசிய காடுகள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆசியா இருக்குதுன்னா இப்போ ஆப்பிரிக்கா இங்க இருக்குது. அப்போ ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் பெரும்பாலும் பகுதிகள் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்பமண்டல பகுதிகளில் தான் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலயும் யானைகள் இருக்குமானா இருக்காது. இப்போ பூமத்திய தென் துருவத்தில் இருக்குமானா இருக்காது, வட துருவத்தில் இருக்குமானா இருக்காது, தென் துருவத்தில் இருக்குமானா இருக்காது. ஏன்னா இங்க குளிர் பிரதேசம், இங்கேயும் குளிர் பிரதேசம், இங்கதான் வெப்பமண்டலம். அப்போ அந்த டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த புவியியல் தன்மை, இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு விலங்கினங்களும் இருக்கும். அப்போ அந்த காட்டுல எந்தெந்த வகையான காடுகளில் எந்தெந்த விலங்குகள்ல நம்ம புவியியல் படிக்கும் போது படிச்சுக்கணும். அப்போ இந்த விலங்குகள் தான் வந்துட்டு, அந்த காடுகள் தான் வந்துட்டு ஒரு நாட்டினுடைய வளமாக இருக்கிறதுக்கு காரணம் என்பதுன்னா அங்க இருக்கிற விலங்குகள் அனைத்து வகையான உயிர்களும். இப்போ நம்ம ஏன் வந்து புலியை வந்து பாதுகாக்கிறோம்? அது ஒரு நாட்டினுடைய வளமாக. அதை ஏன் வந்து நம்ம வந்துட்டு நம்முடைய தேசிய விலங்காக வச்சு அதை வந்து நம்ம கொண்டாடுறோம்? தேசிய விலங்காக நம்ம ஏன் வச்சிருக்கோம்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற வசிக்கிற அனைத்து உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டினுடைய வளமாக கருதப்படுகிறது. இப்போ நாம வாங்க அணிநியல் காடு என்ற தலைப்பின் கீழே ஒரு செய்யுள் வந்து காடு என்ற தலைப்பில் ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. கற்றலின் நோக்கம் யூனிட் 1, 2 வந்து நம்ம படிக்கிறதுனால என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். செய்யுள் இருக்குது இல்லையா, அந்த செய்யுள் வர்ணனை பகுதிகளை படித்து சுவைக்க போறோம். அப்போ அந்த அளவுக்கு வர்ணனைனா அழகு இருக்கும். அந்த அழகுகளை படிச்சு நம்ம சுவைக்க போறோம் இந்த கவிதையிலன்னு சொல்றாங்க. காடுகளும் காட்டு உயிர்களும் நாட்டினுடைய உயிர் நாடி என்பதை புரிந்து கொள்ளும். ஒரு காடாக இருந்தாலும் சரி, அந்த காட்டுல வசிக்கக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு நாட்டோட உயிர் நாடியாக இருப்பது காட்டுல இருக்கிற உயிரினங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாடத்தை படிக்கிறதுனால. அதுக்கப்புறம் காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒரு காடு இருக்குது, காட்டுல இருக்கிற உயிரினங்கள் இருக்குது. நம்ம இப்போ காட்டுல போயிட்டு ஒரு தீ எறியனா அந்த காட்டுல இருக்கிற உயிரினங்களா அழிஞ்சு போகுதா? அப்போ சுற்றுச்சூழல் என்ன இருக்குது? முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். அப்போ காடை என்ன செய்யணுமா? பாதுகாக்கப்பட வேண்டும். காடுகள் இல்லை என்றால் பொல்யூஷனா இருந்தாலும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். காடுகள் இல்லை என்றால் அதனால நம்ம என்ன செய்யணும்? அதாவது நம்ம ஒரு மரம் வெட்டினால் அதற்கு பதிலாக 2 மரங்கள் இட வேண்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணுமா? அப்ப காட்டினுடைய முக்கியத்துவம், ஒரு மரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நேர்காணல் வடிவத்தில் அளிக்கப்பட்ட கருத்துக்களை படித்துணரும் திறன். நேர்காணல் செய்வாங்கல்ல, நேர்காணல் பண்றது, அதை நம்ம இதை படிக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்கில் வந்து தெரிஞ்சுக்க போறோம். எப்படி எல்லாம் நேர்காணல் காண்றதுன்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் இடங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம படிச்ச குற்றியலுகரம் சொல்லிட்டு சென்ற வகுப்புல வந்து அந்த ஒலிக்கக்கூடிய மாத்திரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அந்த இடத்தினுடைய தன்மையின் அடிப்படையில முதல் அதாவது
முதல் இடை கடை அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து ஒரு மாத்திரையாகும், எங்க வந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதே தான் போல குறுகி வந்து எங்கெல்லாம் ஒலிக்குதுன்றதை இந்த பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நாம இந்த பாடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. காடு என்ற கவிதை, அதுக்கப்புறம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற ஒரு கவிதை, மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் உலகம், நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய வனமகன் நேர்காணல், அதுக்கப்புறம் பாருங்க 4 வகை குறுக்கங்கள், அதுக்கப்புறம் திருக்குறள். இதுதான் வந்து 2வது யூனிட் இருக்கிற பாடலுடைய தலைப்பு, பாடங்களினுடைய தலைப்புகள்மா. பாருங்க, இப்போ நாம நூல்வெளி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. பாருங்க, இப்போ இதுல ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்கம்மா. உங்களுக்கெல்லாம் மறக்குதுன்னா சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் பெருசா என்னென்ன நூல்கள்லாம் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சுரதான்ட்டு சென்டர்ல வந்து சுரதான்ட்டு அவர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் என்ன சிறப்பு பெயர் என்ன, அவர் எவ்வாறு வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு, இதை எழுதிக்கோங்க. அவருடைய நூல்கள் என்ன, அது மாதிரி நூல் வகைகள் வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா இந்த பா வகை என்ன, இப்படி வந்துட்டு பெரிய பிள்ளைங்களா இருந்தால் நான் நிறைய எழுதிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களா சின்ன ஒரு மைண்ட் மேப் அப்படி எழுதிக்கோ. சுரதா அவருடைய இயற்பெயர், அதுக்கப்புறம் சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் அவருடைய எவ்வாறு வந்து போற்றப்படுகிறார், அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள், இப்படி எழுதிங்கன்னா சின்ன சின்னதா இதெல்லாம் ஒரு அதாவது ஒரு மைண்ட் மேப்பா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மறக்காது, யார் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும். பாருங்க, சுரதாவின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசகோபாலன். இயற்பெயர்னு என்னது, பெற்றோர் இட்ட பெயர், அதுதான் வந்துட்டு இயற்பெயர்னு சொல்லுவாங்க. அப்ப சுரதாவுடைய இயற்பெயர் வந்துட்டு ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டதுனால என்னன்னு பெயர் மாற்றிக்கன்னு பாத்தீங்கன்னா பாரதியாருடைய இயற்பெயர் என்னது, சுப்புரத்தினம். அப்போ பாரதியதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம். எனவே அவர் தம் பெயரை பார்த்தீங்கன்னா சுப்புரத்தியர் தாசன் என்று தமது பெயரை வந்து மாற்றிக்கொண்டார். அப்போ சுரதாவுடைய பெயரை வந்துட்டு சுப்புரத்தியர் தாசன் என்பதை பெயரை வந்துட்டு தன்னுடைய பெயராக மாற்றிக்கொள்கிறார். அதன் சுருக்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற சு, அதுக்கப்புறம் ரத்தினம் என்பது ரா, தாசன் என்பது அதுதான் வந்து சுரதா என்று சுருக்கிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சுப்புரத்தின தாசன் என்பது. அப்ப இந்த பெயர் யாருன்னா சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசன் அவருடையது. அப்ப அவர் மேல பற்று அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுனால அவருடைய பெயர்லயே தன் பெயரை வந்து வச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க. அதனுடைய சுருக்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுறார். அதாவது ஓமைகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஒன்னோடு ஒன்று ஒப்பிட்டு சொல்லுது. அதாவது அது போலன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஓமை. அது போல இது போலன்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் வந்துட்டு ஓமைக்கு, அதாவது போல என்பதை நம்ம ஓமைன்னு படிச்சிருப்போம். அப்போ ஒன்னோடு ஒன்றை வந்துட்டு நம்ம தொடர்பு படுத்தி வந்துட்டு ஒன்னு கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லும் போது நமக்கு எளிமையாக விளங்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த மாதிரி வந்து ஓமைப்படுத்தி வந்துட்டு சொல்றதுல வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வல்லவரா இருக்கிறதுனால ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுற. எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு சொல்லணும்னா இப்போ நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அதாவது வந்துட்டு முகத்தை வந்து சொல்லும் இல்லையா, முகம் நிலா, முகம் வந்து எப்படின்னா நிலா போல இருக்குதுன்னு சொல்றது இல்லையா, முகம் எப்படி இருக்குது, வட்டமா இருக்குது. அப்ப நிலா எப்படி இருக்குது, வட்டமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதை சொல்லுவாங்க. அது ஒப்பிட்டு ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சொல்லுவதில் வல்லவரா இருக்கிறதுனால ஓமை கவிஞர்னு சொல்றாங்க. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் போன்ற நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. இவருடைய நூல்கள் படைப்புகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாடல், இந்த காடு என்ற பாடல் வந்து எதுல இடம்பெற்றுன்னா தேன்மழை என்னும் நூல்ல இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து தரப்பட்டது. அதாவது வந்து தேன்மழை என்ற நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலுக்குள்ள இருக்கிற ஒரு கவிதை தான் இந்த இயற்கை எழில் என்ற தலைப்புல இந்த காடு என்ற பாடல் வந்து இடம்பெற்றது. அப்போ இந்த பாடல் வந்து எந்த பா வகைன்னு பாத்தீங்கன்னா கிளி கண்ணி என்ற பா வகையை சார்ந்தது. அதாவது ஏன் வந்துட்டு கிளி கண்ணி என்ற பா வகைக்கு பெயர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில், இனிய சந்தம்னா என்னது, ஓசையில, இனிய ஓசையில பாடக்கூடிய பாடல் தான் வகை தான் வந்து கிளி கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நம்ம பேசுவோம் இல்லையா, கிளி மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கிளி கொஞ்சம் கிளி பேசும், அப்ப கிளி மாதிரி பேசுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண் எப்படி பேசுறான்னா கிளி மாதிரி பேசலாம். அந்த பெண்ணை வந்துட்டு கேள்வி கேட்கிற மாதிரி, அந்த பெண்ணை நோக்கி பேசுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சதுனால கிளி மொழி போன்ற ஒரு பெண் வந்து கிளி போன்ற மொழி பேசுறதுனால அந்த பெண்ணை நோக்கி ஒரு பேசக்கூடிய அளவுல வந்து இந்த கவிதை வந்து இயற்றதுனால இது வந்து என்ன சொல்லணும்னா கிளி கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பா வகைக்கு வந்துட்டு. இப்ப பாருங்க, முதல்ல வந்துட்டு சொல்லும் பொருளும் பாருங்க. ஈன்றுனா என்னது, தந்து. ஈன்று கன்று, அதாவது ஈன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஈன்று, அதுதான் வந்து தந்து கொடுக்கிறது, தந்து.
கொம்புனா என்னது? கிளைன்னு சொல்லுவோம். மரத்தினுடைய கிளை. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேச்சு வழக்குல கொம்புன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கிளை. அதிமதுரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த சுவை கொண்டது. அதிகமான சுவை தான். அதினா என்னதுமா? அதினா அதிகம், மதுரம்னா என்னது? சுவை. அப்போ அதிமதுரம் என்பது மிகுந்த சுவை. களிப்புனா என்னதுன்னா மகிழ்ச்சிட. நம்ம சொல்லும் இல்லையா களினா என்னது? களினா என்னதுன்னா மகிழ்ந்திட, மகிழ்ச்சியானது. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள. நச்சரவம்னா விடமுள்ளனா விஷமுள்ள பாம்பு தான் வந்து நச்சரவம். விடுதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய இடம் தான் வந்து தங்கும் விடுதின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து விடுதி. இப்ப பாடலின் பொருள் என்னன்னு படிச்சுட்டு அப்புறம் பாடல் படிச்சுன்னா எளிமையாக இருக்குமா. கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்து இருக்கும். அதாவது வந்து கார்காலம் தான் வந்து கார்த்திகை மாதம். எந்த மாதம்? புரட்டாதி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் என்ன சொல்லணும்? நம்ம கார்காலம் சொல்லிருப்போம். அப்ப அந்த கார்காலத்துல எப்படி பார்த்தீங்கன்னா அடர் மழை பொழியக்கூடிய காலமாக இருக்கும். அந்த இருண்ட காலத்துல கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைத்திருந்தா எப்படி வந்துட்டு ஒளி வீசுனா எப்படி இருக்குமோ வெளிச்சம், அந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த மலர்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா கார்த்திகை மாதத்துல விளக்குகள் ஏற்றி வைத்தது போல இருக்குமா அதனுடைய அழகு. அந்த காட்டுல இருக்கிற அந்த மலர்களால் அந்த அழகு வந்து அவற்றை காணும் பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து குளிர்ச்சி பெறும். அந்த பார்க்கக்கூடிய அந்த காட்டினுடைய மலர்கள் பூத்திருக்கும் போது அதை நம்ம கண்கள் காணும் பொழுது கண்கள் வந்து குளிர்ச்சி பெறுன்றாங்க. அப்ப காடு பல வகையான பொருள்களையும் தரும். நிறைய காடுகள்ல இருந்து நம்ம பல பொருள்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது விறகா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் தேனா இருக்கலாம், நிறைய பொருள்கள், விலங்குகள் இருக்குது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்கள் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ விலங்குகள் கூட இப்போ தந்தம் இருக்குது. எத்தனையோ பொருள்கள்லாம் அந்த காட்டுல இருந்து கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிகளையும் தரும். காய் என்னதுன்னா கனிகளையும் பழங்களையும் தரும், காய்களையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலும் தரும். அப்போ எல்லாரும் கனிகள் கொடுக்குது, எல்லாரும் கூடி மகிழ்ச்சியா இருக்கிறது நிழல் கொடுக்குது. அங்கே வசிக்கும் குரங்குகள் பார்த்தீங்கன்னா மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். அப்ப குரங்குகள் என்ன செய்யுது? அங்க இருக்கிற கனிகள் என்னது? பழங்களை வந்து பறித்து உண்ணுது. மரங்கள் வெயிலை மறந்து நிழல் தரும். அப்ப மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலை மறைத்து என்ன தருது? நமக்கு நிழல் தருக்குது. அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையா இருக்கும். அப்போ அடர்ந்த காடு பார்த்தீங்கன்னா போகிறவங்களுக்கு என்னவா இருக்குது? வழி போக்குது. அப்பெல்லாம் இப்பதான் ரோடு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தரை வழி, சாலை வழி, தரை வழி, கடல் வழி, வான்வழின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கோ பல ஊர்களுக்கோ போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காடுகளின் வழியாக தான் பயணங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அப்போ அப்படி போனவங்களுக்கு வந்து காடுகள் வந்து அடர்ந்து இருக்கிற காடு வந்துட்டு வழி செல்வோருக்கு என்ன இருக்குது? காடு வந்து தடையாக இருக்கு, பாதை இருக்காது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அப்போ பச்சை நிறமுடைய அந்த காலத்துல வாழ்ந்தவர் இல்லையா, அப்போ அதனுடைய இது எப்படி இருக்குன்னு தெரியல, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பச்சை நிறமுடைய மயில்கள், மயில் எப்படி இருக்குது? பச்சை மயில் தான், பச்சை கலர்ல தான் இருக்குது அந்த தோகைகள்லாம். அப்ப பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். காட்டுல எப்படி அந்த அளவுக்கு காட்டுல வந்து குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா நம்ம படிச்சிருப்போம் மழை பொஞ்சாவே மயில்கள்லாம் நடனமாட ஆரம்பிக்கும். அதுதான் வந்து காட்டுல வந்து அந்த காட்டினுடைய சூழலை பொறுத்து அந்த மயில்கள் எல்லாம் பச்சை நிறமா இருக்கிற மயில்கள் வந்து நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். கிழங்குகள் இருக்குது இல்லையா, பன்றிகள் வந்துட்டு அந்த காட்டுல இருக்கிற கிழங்குகள் எல்லாம் தோன்றி உண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்றிகள். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். எதை? இந்த அந்த கிழங்குகளை வந்து பன்றிகள் வந்து தோன்று உண்றதை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் வந்து கலக்கம்னா என்னது? பயம், பீதி, அதாவது பயப்படும்னு சொல்றாங்க. அந்த பாம்பு வந்து அதை கண்டு பயப்படும் பாம்பு, என்ன விஷமுள்ள பாம்பே வந்து அதை கண்டு பயப்படும்னு சொல்றாங்க. அப்போ நரி கூட்டம் ஊளையிடும். நரி வந்து ஊளையிடுறது, கூட்டமே ஊளையிடும் சொல்றாங்க. காட்டுல இதெல்லாம் இருக்கிறது சொல்றாங்க. அது இந்த விலங்குகள்லாம். அதுக்கப்புறம் மிகுந்த சுவையுடைய தழைகளை யானையை தின்றபடி புதிய நடை போடும். அப்போ அந்த அதிமதுரம் சொன்னல மிகுந்த சுவையுடைய அந்த இலைகளை, தழைனா என்னது? இலைகளை நம்ம பழக்கிறதுல. அப்போ அந்த தழைகளை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இயற்கையை வந்து ரசிச்சிருந்தா நான் உங்களுக்கு அந்த வீடியோ தான் போடலான்னு இருந்தேன். அப்படியே போயிடுச்சு, அது போடவே இல்லை. நான் நிச்சயமா அது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். காட்டினுடைய முக்கியத்துவம், காடுகள்லாம் எப்படி இருக்குது பார்க்காதவங்க பாருங்க. உங்க பகுதிகளில் காடுகள் இருந்ததுன்னா காடுகள் நீங்க அந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காடுகளை பத்தி அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த சேனல்லாம் நீங்க பாருங்க. இப்போ லீவ்ல இருப்பீங்க பிள்ளைங்கள்லாம், அந்த மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள தகவலா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. காடுகள்லாம் பார்க்கணும், எந்த மாதிரி காட்டுலலாம் எப்படிலாம் வசிக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் உணவு பழக்க முறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அது
ஒரு நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் நம்மளை கொண்டு வந்து நிறுத்த போகுது. இந்த இயற்கையெல்லாம் போச்சுன்னா, இண்டஸ்ட்ரியிலும் போச்சுன்னா நம்ம எந்த நிலைமையில இருப்போம்னு பாருங்க. அதுதான் வந்து சொல்றது, எதையுமே வந்து நம்ம அந்த பழைய வாழ்வியல் முறை தான் நமக்கு எப்பவும் கழி கொடுக்கும். அந்த பாரம்பரிய வாழ்வியல் முறை தான் நம்ம கொரோனா காலத்திலே அதுதான் நம்ம பின்பற்றணும். அதனால எல்லா காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்மள என்ன செய்யணும், தகவமைத்து கொள்ளணும். நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் எந்த காலத்திற்கும். ஏன்னா வந்து இப்போ இண்டஸ்ட்ரியிலலாம் எந்நேரம் ஃபோனு ரீல்ஸ் இன்னைக்கு எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்கோ அதெல்லாம் நிறுத்தினாலும் நல்லா தான் இருக்கும் நாடுன்றது. அந்த அப்போதான் அதெல்லாம் ஒரு 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 பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம தன்னுடைய வேலை செய்யறதுக்கான நேரமாகவும் அது இருக்கணும்னு நான் நினைக்கிறது. ஆனா அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு நிறைய போகாம ஓரளவுக்கு அது குறைக்கிற அந்த ரீல்ஸ் கொஞ்சம் அந்த ரீலான்றது தாண்டி அதை புரிஞ்சுக்கிற தன்மைக்கான ஒரு சூழ்நிலையாவது உருவாக்கணும் பிள்ளைங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன் நாட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை பத்தி. ஆனா இன்னைக்கு பேசுற நல்லது சொல்றதுக்கும் இன்னைக்கு முடியாது, எடுத்து சொல்றதுக்கும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு அப்படி நம்பிட்டு கண்மூடித்தனமா நம்பிட்டு அப்படிதான் போயிருக்கும் போது நம்ம நல்லதே சொன்னாலும் அதை அது நம்மளையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு சூழ்நிலை தான் இன்னைக்கு அந்த ரீல்ஸும் இந்த சோசியல் மீடியா அப்படிதான் இருக்குது. அதனால நிறைய அன்னைக்கு நான் நினைச்சது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டது புரிய வைக்கணும் சொல்லணும்ன்ட்டு தான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பார்க்கும்போது அது நமக்கு சொல்றதுக்கே ஒரு தயக்கம் தான் வருது. அந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உருவாயிட்டு போயிட்டு இருக்குமா. அதாவது உண்மை தன்மைக்கும் போலித்தன்மைக்கும் வித்தியாசமே இல்லாம கண்மூடித்தனமா நம்புற காலமா போயிடுச்சு இப்போதைக்கு இந்த சோசியல் மீடியாஸ் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் வந்து அடிக்டட் ஆகி போயிருக்குமா. வேற தவிர சொல்றதுக்கே இல்லை. அது படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி உண்மைத்தன்மை என்றது எது நல்லது எது கெட்டது அதை ரியலைஸ் பண்ணி பிரிச்சு பார்க்குற தன்மையே இல்லாம இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால பாருங்க. அதனால நிறைய சொல்ல வந்தேன். இப்போ இந்த அரசியல் சூழ்நிலை வந்துட்டு நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். அது நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சொல்லும் போது அது நமக்கெல்லாம் போயிட்டு நம்ம எங்கேயோ ஒரு சின்ன நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் பார்க்கற நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால அது சொல்றதுக்கு கூட ஒரு தயக்கம் வருதுமா. ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லணும், பார்க்கலாம். காலமும் சூழ்நிலையும் ஏற்றுச்சு அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சும் நிச்சயம் என்னுடைய வகுப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது இப்ப பாக்குறது அதே மாதிரிதான். அதாவது சோசியல் மீடியான்றதை தாண்டி நியூஸை தாண்டி இப்போ ரீல்ஸா போயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு உள்ள அது காலகட்டம். அப்போல்லாம் நியூஸை பார்க்கல, இப்போ நியூஸை பாக்குறீங்க. அது ரீலா பாக்குறீங்களா ரீல்ஸா பாக்குறீங்களான்னு தெரியலமா. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு நல்ல ஒரு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு எது தப்பு என்ன சரி என்ன அப்படின்ற பிரிச்சு பார்க்குற தன்மையை வளர்த்துக்கோங்கம்மா. அதுதான் நம்ம கற்ற கல்விக்கான அர்த்தமே. இல்லாட்டி அந்த கல்வியால பயனே கிடையாது. பாருங்க இப்ப பார்த்தாச்சு என்னெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. பாருங்க காடு கவிதை பேழை பாருங்க. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருவது. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுல இருக்க இப்போ இவ்வளோ அழகு இந்த காட்டுல இருக்குதுன்னா எந்த அளவுக்கு நமக்கு ரசிச்சு பார்க்கறோம்னா அப்போ அந்த அளவுக்கு கண்ணுல குளிர்ச்சி இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, கண்ணுக்கு இனிமை தருமா. அதே மாதிரிதான் கடலும் சரி காடலும் சரி ரெண்டுமும் காட்சிக்கு இன்பம் தருவதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த காட்டுல இருக்கிற வளங்கள் இப்போ காட்டுல நமக்கு எல்லா இயற்கை வளங்களும் கொட்டி கிடக்குதுன்னா அப்போ அந்த காடை சார்ந்த இப்போ முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா காடு அப்படி வச்சு இயற்கை சார்ந்ததான் முதல் நிலை. இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், இரண்டாவதுன்னா தொழில், மூன்றாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். அப்போ இது எல்லாமே எதனுடைய பேஸா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சார்ந்த முறைதான். அதாவது இந்த அதாவது அக்ரிகல்ச்சரல் தாண்டி நம்ம என்னது அந்த ரா மெட்டீரியல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து தான் எல்லாம் வருதுன்னா அப்போ இந்த காட்டினுடைய வளம் தான் இந்த நாட்டுடைய வளமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்றது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் இதுக்கும் இப்படிதான் ஏன் அப்படி சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் வந்து கற்றறிஞ்ச அறிஞர்கள் வந்து ஏன் சொல்றாங்கன்னா காட்டினுடைய வளத்தின் அடிப்படையில ஏன்னா காட்டுல அவ்வளவு இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது. அதனாலதான் இந்த நாடே இயங்குது, நாட்டு மக்களும் இயங்குறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரமே அந்த காட்டினுடைய வளத்தை சார்ந்ததா இருக்குது. அது காடாக இருந்தாலும் சரி அது அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி எல்லாமே எதிர்க்கு இயற்கையை சார்ந்ததா இருக்குது. அப்போ ஒண்ணும் இல்லைன்னு இப்போ நீர் இருக்கு, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, இது எல்லாமே
எல்லாமே எதை சார்ந்து இருக்குது? இயற்கையை சார்ந்தது இருக்கு. அப்போ அந்த இயற்கையே என்பது இல்லைன்னா இந்த நாடு என்பதே இல்லை. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இயற்கை தான் வந்துட்டு நாட்டினுடைய வளம், காட்டினுடைய வளம் தான் நாட்டின் வளம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ காட்டுல இருக்கிற காட்டின் குளிர்ச்சி இருக்குது, காட்டினுடைய விலங்குடைய கொண்டாட்டம் தான் இந்த கவிதை வழி அறிவோம்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த காட்டுல இருக்கிற இதைதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர்ல. பாருங்க, இதுல நிறைய அந்த டிஸ்கவரி சேனல்ல பாருங்கம்மா, உங்களுக்கு நிறைய அந்த அமேசான் காடுகள் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டுல போயிட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆயிட்டாங்கன்னா எப்படியெல்லாம் அதை தேடாந்து நிறைய படங்கள் குட்டீஸ்க்காக இருக்கும். பாரு, அதெல்லாம் ஒரு இப்போ சம்மர் வெக்கேஷன்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிள்ளைங்கள்லாம். பாருங்க, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும். எப்படி வந்து கார்த்திகை மாதத்துல நம்ம வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி வைத்தா, இருண்ட மாதம் இல்லையா கார்த்திகை மாதம் என்பது கார்காலம். அப்ப அந்த கார்காலத்துல இருண்டு போயிருக்கிற அந்த காலத்துல கார்த்திகை தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைப்போம். நம்ம வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி வைப்போம், கோலங்கள் நடுவில் தீபங்கள் ஏற்றி வைப்போம். அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு அழகு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மலர்கள் பாருங்க, அப்படியே அடர்ந்த காடுகள். இது நம்ம பாக்குறது சின்ன காடுல, அடர்ந்த காடுகள்ல நல்லா இந்த மஞ்சள் மஞ்சளா பூக்கள், எப்படி நம்ம தீப ஒளிகள் வந்துட்டு மஞ்சளா இருக்குதோ அதே மாதிரி இந்த பூக்கள் எல்லாம் மஞ்சளா பூத்திருக்கிறது. கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்த மாதிரி இருக்கிற அந்த காடுகள்ல இந்த பூக்கள் பூத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இயற்கை வர்ணனை கொட்டி கிடக்குது பாருங்க. அதை தான் நீங்க ரசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காடெல்லாம் பூத்திருக்குன்றாங்க. பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன, நம்முடைய கண்களே வந்து குளிருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதாவது காண கண்கள் குளிர்ச்சி பெறும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காடு பொருள் கொடுக்கும், காய் கனி ஈன்று எடுக்கும். காட்டுல இருக்கிற பொருள்கள்லாம் நிறைய கொடுக்குமா. அதாவது எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா, எங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த காடெல்லாம், அதாவது இது எடுப்பாங்க, டெண்டர் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏலம் எடுப்பாங்க இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா கார்ல இருக்கிற அந்த வாழ்வாதாரத்தை, அந்த பொருட்களை சார்ந்து நிறைய அந்த மக்கள், அந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுலதான் அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த காட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த மக்கள் போயிட்டு உணவு அதை எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த காட்டுல இருந்து அதை பதப்படுத்துறதுக்காக அது அந்த அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு 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 அவங்களுக்கு ஒரு சம்பளம், ஒரு காசு, அதற்கு ஒரு சன்மானம் அந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுல இருந்து பதப்படுத்துறதுக்கு ஒரு காசு, அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து யாருக்கு போகணும், ஒரு வியாபாரிக்கு போகும். அந்த வியாபாரிக்கு போய் தான் அது யாருக்கு போகணும், ஒரு கம்பெனிக்காருக்கு விற்போம். இந்த மாதிரி தான் காட்டுல இருக்கு. இப்போ ஒரு நம்ம இந்த ஈச்ச ஓலை எல்லாம் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து அப்போ சின்ன வயசுல எங்க அப்பா பாத்தீங்கன்னா அதுதான் அந்த காட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும். அந்த ஏலத்துல அந்த புலி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கூட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள், இதுதான் இந்த பொருட்கள் தான் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு வரைமுறை கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் அதை செய்வாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த காட்டினுடைய வளம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய வளத்துக்கு சொல்றாங்க. அப்போ காடு பழம்லாம் நிறைய இருக்கும் அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது, காட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. இந்த மாதிரி நிறைய பழங்கள் காய்கள் இது எல்லாம் அந்த காடு வந்து கொடுக்கும். அந்த பொருள்களையும் கொடுக்கும், பழங்களையும் கொடுக்கும், காய்களையும் கொடுக்கும். காட்டுல இருந்து அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு வர போகும்போது அவங்க சின்ன சின்ன ஈச்சம்பழம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம்னா இது கூட சேர்த்து கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ அதையும் வியாபாரமா செய்வாங்க, இல்ல அதுங்க வீட்டுக்கு பசியாற்றவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் அவருடைய காலகட்டம். அப்போ அந்த ரசிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. கூடி கனித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். கூடி கழிக்கிறதுன்னு என்னது, கூடி ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா. இப்போ நிழல் வந்துட்டு அப்போ அந்த மரம் எப்படின்னா நிழலும் கொடுக்கும். அப்போ நமக்கு எப்படின்னா குளிர்ச்சியான நிழலையும் கொடுக்கும், மகிழ்ச்சியா நம்ம எல்லாரும் ஒன்றாக மகிழ்ந்தக்கூடிய இடமாகவும் அந்த நிழல் இருக்கும்னு சொல்றாங்க. குரங்கு கூடி இருக்கும் கொம்பில் கனி பறிக்கும். அதாவது குரங்குகள் எல்லாம் எங்கன்னா மரக்கிளைகள்ல கூடி இருக்கும். கனின்னா அது கொம்பில் வந்து அந்த பழங்களை வந்து பறிக்கும். யாருன்னா அந்த குரங்குகள். மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். அந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெயிலை வந்து மறக்கக்கூடிய அடர்ந்த மரங்கள் இருக்குது. அப்போ பாருங்க, இப்போ நல்லா அடர்ந்த மரங்கள், நீங்க அந்த படத்தெல்லாம் பாருங்கம்மா, அந்த அமேசான் காடுகள்லாம் பாருங்க எப்படி வந்துட்டு ஃபாரஸ்ட் வந்து அப்படியே டென்ஸ் அப்படியே அடர்த்தியா இருக்கும்போது ஒரு ஒளி கூட உள்ள புக முடியாது இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சப்படாத பகுதிகள்லாம் இருக்கும் அமேசான் காடுகள்ல. அதற்கு ஏற்றவாறு தான் உயிரினங்களும் வசிக்கும், அங்க அதான் விஷமுள்ள அந்த அந்த விலங்குகளும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மரங்கள் பாத்தீங்கன்னா வெயில் மறைக்கும் கிளியே. அப்போ அந்த அளவுக்கு டென்சிட்டியா அடர்த்தியா இருந்துச்சுன்னா அப்போ வழி இருக்குமா. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போறது வந்துட்டு தரை வழி எந்தெந்த வழியோ போகிறோம். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்போது பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கு எங்க பாட்டியோட பாட்டி அம்மா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை வழியாக காட்டின் வழியாக தான் பல ஊர்களுக்கு வந்து நடைப்பயணம் போவாங்க. அப்போ அங்க இருக்கிற கல்லு மரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் அடர்ந்திருந்தா அவங்களுக்கு போறதுக்கு வழி பாதை இருக்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு தடையா இருக்கு. எது, இந்த காடு அடர்ந்திருந்தா அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில வந்து கொடுத்து, ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்தவர், அப்ப எந்த மாதிரி அந்த சூழல் இருந்தது அவருடைய கவிதைகள்ல வந்து வெளிப்பாடா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு மனப்பாட பகுதியா கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாரி டெல்லிங். பாருங்க, பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும். அதாவது பச்சை மயில்னா மயில் வந்து தோகை பாருங்க, இது பாருங்க மயில் எப்படி இருக்கு, பச்சை கலர் தான் இருக்கு. அதுதான் வந்து அந்த இயற்கை அமைப்புல பார்த்தீங்கன்னா இப்ப கூட மழை வந்தா என்ன செய்யும், மயில் வந்து தோகை விரித்தாடு இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அப்போ பச்சை மயில் நடிக்கணும், தோகை விரித்தாடும், பன்றிகள்லாம் என்னது கிழங்குகளை வந்து அகழ்ந்து எடுக்கும். இந்த மாதிரி கிழங்குகள் இருக்கிற செடிகள்லாம் இருக்கும், கொடிகள்லாம், அதையெல்லாம் பன்றிகள் வந்து அகழ்ந்து எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த எடுக்கிறத பார்த்தீங்கன்னா நச்ச வரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷமுள்ள பாம்புகள் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், அதை கண்டு கலங்கும். கலங்கும்னா நடுங்கும். இல்லையே நரியெல்லாம் ஊளையிடும். காட்டுல நரி இருக்குது இல்லையா, நரி ஊளையிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா படங்கள்லாம். அப்போ நரியெல்லாம் ஊளையிடும். அப்போ அந்த அளவுக்கு இயற்கையில பார்த்தீங்கன்னா அந்த விலங்கினங்கள் அந்த காடுகள் முழுவதும் அத்தனை வகையான உயிரினங்கள் அந்த காட்டுல அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு காட்டுல இருந்தாதான் அது நாட்டினோட வளமும், அந்த காடு எவ்வளவு செழிப்பாக இருந்தா இத்தனை வகையான உயிரினங்கள் அதுல வசிக்குதுன்றதுதான் இதனுடைய பொருள்மா. அப்போ அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி, அதிமதுரனது சுவை மிகுந்த அந்த இலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமதுர தழைனா இலையை பார்த்தீங்கன்னா யானைகள் தின்றபடி புது நடன போடுதடி கிளியே. அப்போ அந்த அளவுக்கு அது ரசிச்சு அந்த சுவையான அந்த இலையை தின்று அது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புது நடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, குயில் வந்து கூவுதுன்னு சொல்றாங்க. அப்போ அத்தனை வகையான உயிரினங்களும் இந்த காட்டுல வந்து பச்சை பசேல்னு இருக்கிறதுனால, இயற்கை சூழல் வர்ணனை இருக்கிறதுனால அனைத்து வகையான உயிர்களும் வந்து இந்த காட்டுல வந்து வசிக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதினில். இயற்கை அது வந்து ஒரு ஹாஸ்டல், எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோமோ அந்த மாதிரி அந்த காடு என்பது இத்தனை உயிரினங்களும் வசிக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலாக எது இருக்குது, இந்த காடு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு அழகு வர்ணனை பாருங்க, எப்படி ரசிச்சு இந்த காட்டுல இருக்கிறத வந்துட்டு எப்படி தன் கவிதையில வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு இது ஒரு வீடியோ ஒன்று இருக்குதுமா, நான் அப்லோட் பண்றேன். அது பாருங்க, காடுனா எப்படி இருக்குது, நம்ம காட்டுல இருக்கிறோம், மலையில இருக்கிறோம், நம்ம படிச்சிருப்போம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வகைப்படுத்திருப்போம். மக்கள் எப்படி நிலத்தின் அடிப்படையில வந்து மக்கள் வாழறாங்களோ அதே மாதிரிதான் விலங்கினங்களும். அப்போ எவ்வளவு ஒரு செழிப்பு மிக்க காடாக இருந்தால் இத்தனை வகை உயிரினங்கள் வாழறதுதான் இதனுடைய பொருள்மா. பாருங்க, இப்போ வந்துட்டு காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் பாருங்க. கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, புயில், தில்லம், அழுவம், இழவு, பழவம், முளரி, வல்லை, விடர், விழல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அறம், பதுக்கை, கணையம். பாருங்க எத்தனை பெயர்கள் பாருங்க, காட்டை குறிக்க தமிழ் சொற்களுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்மளே இப்படி இருக்குதுன்னா தமிழை நேசிக்கிறவங்க எல்லாம் எப்படி வந்து அதை ரசிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்கன்னு பாருங்க. கற்பவை கற்றபின் காடு என்னும் தலைப்பில் அமைந்த கிளிக்கண்ணி பாடலை இசையுடன் பாடி மகிழ்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கிளிக்கண்ணின்னா அந்த பாவகையை சார்ந்த பாடல்னு சொல்றாங்க. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இயற்றிய ஒரு பாடல் வகை கிளிக்கண்ணி பாடலை பாடி உங்களை மகிழ சொல்லிக்கிறாங்க. பாருங்க, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி. நெஞ்சில் என்ன இல்லைன்னா தைரியம், உறுதி. உரம்னா என்னது, நெஞ்சில்னா மனசுமா. மனசுல வந்துட்டு உரம்னா உறுதி இல்லாமல், நெஞ்சில உறுதி இல்லாமல். நேர்மை திறமும் இன்றி. நேர்மைன்னா அதாவது வந்துட்டு நேர்மையா அந்த அந்த திறன் இல்லாமல், நேர்மை திறன் இல்லாமல் இருக்கிறது. நெஞ்சில வந்துட்டு உறுதி இல்லாமல் இருக்கிறது. வஞ்சனை சொல்வாரடி கிளியே. வஞ்சனைன்னா என்ன சொல்றதுன்னா ஏமாற்றி பேசுறவங்க தான் வஞ்சனை. வஞ்சனை செய்யறது, ஏமாத்தி பேசுறவங்க, அதாவது வஞ்சனை சொல்வாரடி கிளியே. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா ஒரு ஓசைக்காக வைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் சொல்லில் வீரரடி, அதாவது வாயாலே வடை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வாயிலே பேசுவாங்க ஆனா செயல் இருக்க அதுதான் வந்து பேச்சில் மட்டும்தான் வீரமா இருப்பாங்க ஆனா செயலில் இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதுதான் நெஞ்சில உரமும் இல்லை, நெஞ்சில வந்துட்டு தைரியம் இல்லை, சொல்லில் வந்துட்டு நேர்மையில வந்துட்டு திறமையும், அதுலயும் திறமை இல்லை. வஞ்சனை சொல்வாரடினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி பேசுறவங்க. வாய் சொல்லில் வீரர்னா வாயில மட்டும்தான் வீரம், வேறு செயல்ல கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கூடி நின்று, கூட்டத்தில் கூடினா கூட்டமாக சேர்ந்து நின்று, கூட்டத்துல கூடி நின்றுனா கூட்டமாக சேர்ந்து நின்று, கூவி பிதற்றலன்றி, அதாவது வந்து கூவி பிதற்றலன்றினா சத்தமாக பேசி, அதாவது குழப்பம்னா அந்த அதாவது
கூட்டத்துல குழப்பி விட்டுருவாங்க இல்லையா, அதுதான் சொல்றாங்க. கூட்டத்துல பிதற்றல்னா குழப்பி விடுறது, கூட்டத்துல குழப்பி விடுறது. நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. நாட்டத்தில்னா நாட்டின் நலனின் அக்கறை இல்லை, நாட்டத்தில்னா நாட்டத்தில் அக்கறை இல்லாதவங்க சொல்றதுதான் வந்து நாட்டத்தில், அதாவது நாட்டில் வந்து அக்கறை இல்லை அப்படின்றதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளில் மறப்பாரடி, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கிளியே நாளில் மறப்பாரடி, பிறகு எல்லாவற்றையும் மறந்துடுவாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் வாரி. இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்றவாறு நீங்க ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பொருத்தமா இருக்கும் இது. அதாவது என்ன செய்வோம், நம்ம என்ன செய்யறோம், இப்போ நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு படிச்ச கல்வி, நம்ம ஒரு பொது நிலைமையா தான், நடுநிலையா தான் பேசணும், பொதுவாக தான் பேசணும். இப்போ இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதாவது நான் ஒரு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமா, இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா இருந்தாரு, இப்போ நம்ம அண்ணா இருக்கார், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பா என்ன செஞ்சிருப்பாருன்னா அவரோட காலத்துல அடித்தட்டு அவருடைய காலத்துல இப்ப எப்படி வந்துட்டு சுரதா வந்துட்டு அவருடைய வாழ்நாள்ல இருந்த அந்த சூழ்நிலை வந்து எழுதியிருக்காரோ, அதே மாதிரிதான் அப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையில வந்துட்டு ஒரு அப்பா வந்து அந்த காலகட்டத்துல இப்போ இப்போ எங்க அப்பாவே இருக்காருன்னு வச்சுக்கோ, 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய பேசிக் நீடு என்ன பண்ணாரோ அதுதான் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த 10 வருஷத்துல ஒரு மாற்றம் பெற்றிருந்தா, ஒரு அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நாடு கொஞ்சம் முன்னேற்றம் அடைய, ஒரு அண்ணன் வந்தா என்ன பண்ணணும் அதுதான். அப்போ நம்ம எல்லா காலகட்டத்திலையும் அப்பாவதையும் அனுபவிச்சிருக்கோம், அண்ணாவதையும் அனுபவிச்சிருக்கோம். அப்போ நம்ம எப்படி பேசணும்னா, ஒரு ஒரு குழந்தையா இருந்தா நம்ம எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு அப்பாவதையும் சாப்பிட்டுருப்போம், அண்ணாவதையும் சாப்பிட்டுருப்போம். அந்த மாதிரிதான் ஒரு ஆங்கிள் தான் நம்ம பேசணுமே உடைய எதுவுமே தெரியாம அப்படியே வந்துட்டு அந்த ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு, அதை படிச்சவங்களும் கருத்து சொல்லும் போது படிக்காதவங்களும் கருத்து சொல்லும் போது ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றது கூட ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, எது வந்துட்டு அதிகமா இருக்குதோ உண்மைத்தன்மை வந்து அதையும் பார்க்கணும். எது வந்துட்டு என்ன சொல்றது, குறை எது குறை அதிகமா இருக்கு, நிறை அதிகமா இருக்கு, எது வந்துட்டு அதிகமா இருக்குது அதை தான் நான் வந்து ஒருத்தர் வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சும்மா கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பாதீங்க. எல்லாரும் பார்க்கறதையே நீங்களும் பார்த்துட்டு எல்லாரும் பேசுறாங்கன்னு பேசாதீங்க. உண்மை தன்மைன்றது அந்த படிச்ச படிப்பால அதுதான். நம்ம யாராலையும் யாரும் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க போதும், தன் கை தான் தனக்கு உதவி. ஆனா நியாயம் என்ன, சரி என்ன, தப்பு என்ன, கரெக்ட் என்ன, தவறு என்னன்னு சுட்டி காட்டுறதுக்காவது நமக்கு திறன் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல இருங்கம்மா. அதை தான் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வந்தேன். ஆனா வந்துட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு சூழ்நிலையும் கிடையாது, நாடும் கிடையாது. அதனால இதை அப்படியே இதோட முடிச்சிடுறேன் நான். தேங்க்யூம்மா. அடுத்த வகுப்புல நாம வந்து பார்க்கலாமா? தேங்க்யூ.